எடுத்துறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். நாங்கள் ரீசெண்டாக மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதை பற்றி தான் ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் பொங்கல் வந்துச்சு. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிராமத்தில் வந்து மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடினோம். அதை பற்றி ஃபுல் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாவரி கிராமத்தில் வந்து மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வரங்க கிருஷ்வா வந்து தகிலன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடை எல்லாமே காலையில் குளிப்பாட்டிட்டு மாட்டுக்கு வந்து புது கயிறு எல்லாமே மாற்றிட்டுருக்காங்க. மையா தான் மாற்றிட்டுருக்காரு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புது புது கயிறை வந்து மாட்டுக்கு மாற்றுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரம்மாண்டமான கோலங்கள் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக தத்துரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மாடுகள் இருக்குது. அந்த மாடுகளை நம்ம குளிப்பாட்டி சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு ரெடியாக. தையன் ஹாய் பேசுறேன் தங்க ஊதுடி போதே. அம்சமா இருக்கா ட்ரெஸ் எதுடா உனக்கு? போரு திருவண்ணாமலை சூப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தாரு. நல்லா சூப்பராக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரேஷ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பானையை வைக்க போகிறாங்க. இது வந்து கவிக்குமார் வந்து அவ்வளோ தத்துரமாக மாட்டு பொங்கல் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்காப்புல. பானை பொங்கல் வைக்கிற மாதிரி அப்படியே சூப்பராக வளர்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவிக்குமார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் வச்சு முன்னாடி வச்சுட்டாங்க. எல்லாமே வந்து பால் வந்து பொங்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து என்னென்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து காலையில் ஃபுல்லாக மாட்டுப்பொங்கல் வச்சுட்டு ஒரு 10 வீடு இருக்கும். 10 வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் சாமி விட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் சாமி விட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 மணி போல் எல்லார் வீட்லேயுமே பொங்கல் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க எல்லா காலையிலுமே வந்து ஒரு களத்தில் வந்து அவுத்துடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன ஒரு மஞ்சளாட்டம் சொல்லாமே அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலைகள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 கலைகள் வந்து இங்கே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட்டு விட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கலுக்கு பானைகளெல்லாம் வச்சு ரெடி பண்ணி பொங்கலுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கிருஷ்வா வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு ஊத தெரிஞ்சதுலேருந்து சங்கும் கைமா தான் தர்றாரு. இப்போ கவிக்குமார் பானை வந்து பார்த்திங்கன்னா பொங்க போகுது. இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ரியல் வாய்ஸ் வந்து போட முடியல. ஏன்னா ரியல் வாய்ஸில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டே இருக்குது. ஊரில் பாட்டு போட்டிருந்தாங்களா, அந்த பாட்டுனா போட்டோன்னா கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால் வந்து ரியல் வாய்ஸ் வந்து நல்லா கொடுக்க முடியல. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மொத்தம் 3 ஈவெண்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாட்டுப் பொங்கல் வச்சு எல்லார் வீட்டுக்கும் போய் சாமி விடுவாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க எல்லா மாடுகளையும் அவுத்துடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க. ஆல்ரெடி இங்கே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விளையாட்டு போட்டிகளுக்குள்ள வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி இன்னொரு வீடியோ இப்போ பார்ட் 3ல் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரித்திவிக்கும் வந்துட்டார். பொங்கல் பொங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்திவிக்கும் ரெடியாக வந்துட்டாப்புல. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் மாட்டுப் பொங்கல் எல்லாமே வைப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 2 மாடாவது வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக கவிக்குமார் பானை வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கிருஷ்ணா ஊத ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அரிசி வந்து போடுறாங்க பானையில். நம்ம போன வருஷமாக வீடியோ எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பரான வியூஸ் போச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி அப்படி லைக் பண்ணி விடுங்க. இந்த கவிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து சூப்பராக பொங்கல் வச்சார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சதுக்கு விளையாட்டு போட்டிலே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு பொங்கல் வச்சார்.
30 நாளும் மார்கழி மாதம் கோயிலில் வந்து பொங்கல் சூப்பராக சிறப்பான புதினா பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக வைப்பாராம். அப்போ அவர் தான் கைவண்ணத்தில் இறங்கிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பானை ஏற்கனவே பொங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பானை வந்து பொங்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நரேஷ்குமார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பானை 2 பொங்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ பொங்கல் எல்லாம் ரெடி ஆனோன்னா பலகை வந்து செய்வாங்க. பலகை செஞ்சுட்டு இந்த அடுப்பில் வந்து வச்சுட்டு மறுபடியும் எல்லாருக்கும் படைப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். எல்லாரும் வீட்டிலும் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வீடாக போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து எல்லார் வீட்லேயுமே பிரசாதம் மாதிரி சாப்பிட்டு வருவாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீட்டுக்கு பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டனாலே வயிறு நிறைஞ்சிரும். அந்தளவுக்கு வந்து பொங்கல் இருக்கும். அதுக்கடுத்து மதிய சாப்பாடே நம்மளுக்கு எடுக்காது. யாருங்க இப்போ பிருத்திவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு வந்து அரிசி போடுறாரு. நம்ம தையிலன்னு பாருங்க பயந்துகிட்டே வந்து நிற்கிறாரு. அரிசி போடுறதுக்கு யோசிக்கிறாரு. அரிசி போடுவோமா வேணாமா அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. கிறிஸ்துவ வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டில் வந்து கலக்கிட்டு இருக்காப்புல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 15-20 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை வந்து எடுத்திருந்தாங்க. கிறிஸ்துவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப அம்சமாக கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பானைக்கு வந்து அரிசி வந்து அள்ளி போடுறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பொங்கல் வந்து வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட போக வேண்டியதுதான். யாருங்க ஸோ வேஷ்டி கட்ட தெரியல, வேஷ்டி கட்ட தான் குண்டாங்குதிரை வந்து கட்டிகிட்டு இருக்காப்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிக்குமார் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றோம். எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவிக்குமார் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு பையா வந்து படையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கவிக்குமார் சாமி ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நரேஷ்குமார் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்துருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா படையில எல்லாம் ஐயா வந்து போடுறாங்க. ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஒரு வழியாக எல்லாருமே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதத்தை வந்து இப்போ வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து தீபம் காட்டிகிட்டு இருக்காரு. மாட்டுகளுக்கெல்லாம் தீபம் காட்டிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் ஊட்டிவிடுவாங்க. இது எல்லாமே நரேஷ்குமார் வீட்டில் இருக்க மாடுங்க. பாருங்க பையன் வந்து மாட்டு தொழுவத்தில் வந்து எல்லாத்தையுமே பூஜை பண்ணிட்டு உள்ள போகிறாங்க. இப்போ பாருங்க நரேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சாமி விட்டு சாமிகிட்ட வச்சிருந்த எல்லா தொண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து மாடு துண்டு கட்டுறாங்க. இந்த மாடு கொஞ்சம் சிலுப்போம். மற்ற மாடுனா அப்படியே ஒன்று பண்ணால் சைலண்டாக இருக்கும். இது பாருங்கள் இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தலையை ஆட்டிகிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்கு தான் பழக்கமாக நிற்கும். அதனால தான் அவங்க போய் கட்டுறாங்க. நரேஷ்குமார் என்ன பண்ணால் சிலிப்பிடும். அதனால தான் அவன் நரேஷ்குமார் போகல. மற்ற சின்ன கண்ணுக்குட்டி எல்லாமே நரேஷ்குமார் தான் எல்லாம் கட்டியிருந்தார். இந்த வருஷம் பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கலோடைய 2வது பாட்டாக வந்து இது கோயில் மாடு எல்லாமே அவுத்துடுவாங்க களத்தில். அந்த வீடியோ இருக்குது. அதுக்கடுத்து விளையாட்டு போட்டிகள் இருக்குது. அந்த வீடியோ அப்படியே ஆட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.